காப்பாத்துங்க. என் கார்ல பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. யாராவது காப்பாத்துங்க. இங்க எதுக்காக இவ்வளவு கூட்டம் நிக்குது? நகருங்க நகருங்க நகருங்க. ஆகா, என்ன இது? அச்சோ, நிறுத்து, உடனே நிறுத்துன்னு சொன்னேன். லட்டு சிங் சார், நீங்க ஓரமா நில்லுங்க. அந்த கார்ல பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஓடுங்க. அதுக்கு என்ன இப்ப? ஓ மை காட், இந்த பிரச்சனையை சிவாவால தான் சரி பண்ண முடியும். சிவா! யாராவது வந்து எங்களை காப்பாத்துங்க. அங்கிள், நீங்க ஒவ்வொருத்தங்களா காருக்கு மேல வந்துருங்க. சீக்கிரம், நான் உங்க எல்லாரையும் காப்பாத்திடுறேன். இல்ல, முடியாது. எனக்கு பயமா இருக்கு. வரல. அந்த பையன் நம்ம எல்லாரையும் மேல வர சொல்றான். இல்லங்க, கண்டிப்பா நாங்க மேல வர மாட்டோம். எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க பயப்படாதீங்க. ஆனா நீங்க வெளியில வரலன்னா இந்த கார் எதுலயாவது மோதிடும். அம்மா, இது யாரு? கொஞ்சம் நில்லுங்க, இல்லைன்னா கார் உங்களை இடிச்சு தள்ளிட்டு போயிடும். ஆச்சரியமா இருக்கு. இவன் காரை தடுத்து நிறுத்தி அவங்க எல்லாரையும் காப்பாத்திட்டானே. என்னது மேஜிக் மாதிரில இருக்கு? நீங்க எங்க உயிரை காப்பாத்திட்டீங்க. நீங்க ஒரு சூப்பர் ஹீரோ. தேங்க்யூ சோ மச். நாங்க தப்பிப்போங்கிற நம்பிக்கையே நான் இழந்துட்டேன். ப்ளீஸ், உங்க கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டுமா? எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்க சூப்பர் ஹீரோ. சூப்பர் சூப்பர். நீங்க உண்மையிலேயே மிகப்பெரிய காரியத்தை பண்ணிருக்கீங்க. நீங்க யாரு? பெரியவங்களை கூட நான் ஆக்கிடுவேன் ஜீரோ. என் பேரு தான் சூப்பர் ஹீரோ. எனக்கு சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர்ஸ் இருக்கு. அதனால தான் என்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக யூஸ் பண்ணுவேன். சூப்பர் ஹீரோவா? வாவ்! இங்க இருந்து 50-60 கிலோமீட்டர் தள்ளி கூட நான் இப்படி ஒரு பலசாலிய பார்த்ததே கிடையாது. வா 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 வா. வெல்கம் டு த வேதா சிட்டி. ஹை. இந்த நாள் இந்த வேதா சிட்டியோட வரலாறுல கண்டிப்பா எழுதப்படும். ஏன்னா இன்னைக்கு வேதா சிட்டியில ஒரு அதிசயம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி யாரும் இப்படி ஒரு நிகழ்வா பார்த்தது கிடையாது. இந்த வேதா சிட்டிக்கு ஒரு சூப்பர் ஹீரோ வந்திருக்காரு. நீங்களே பாருங்க, நம்மளோட சிறப்பு பட தொகுப்பு. இப்படி ஒரு சூப்பர் ஹீரோ ஆபத்துல சிக்கி இருந்த ஒரு குடும்பத்தை காப்பாத்தி இருக்காரு. ஸ்பீடா போய்கிட்டு இருந்த காரை தன்னோட கையாலேயே இவர் தடுத்து நிறுத்தி இருக்காரு. மக்கள் எல்லாரும் சூப்பர் ஹீரோவை ரொம்ப சந்தோஷமா புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் சூப்பர் ஹீரோ கிட்ட பேட்டி எடுத்திருக்காங்க. நல்லதா போச்சுங்க. எப்படியோ நம்ம ஊருக்கு ஒரு சூப்பர் ஹீரோ வந்துட்டான். எனக்கு நிம்மதிதான். ஏன்னா என் பேரன் சிவா இனிமே ஃப்ரீயா இருப்பான். இல்லைன்னா அந்த லட்டு சிங் இருக்காரு, எப்ப பார்த்தாலும் என் பேரனை கூப்பிட்டு தொல்லை கொடுக்கறதே வேலையா போச்சு அவருக்கு. இனிமே சூப்பர் ஹீரோ பின்னாடியே சுத்து வருமாறு. லட்டு சிங் சார், வேதாஸ் இன்டர்நேஷனல் பேங்க்ல கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. சீக்கிரமா வாங்க. என்ன சொன்னீங்க? பேங்க்ல திருட்டா? இந்த லட்டு சிங் ஏரியாவிலேயே திருட்டு நடந்திருக்கா? நான் உடனே ஸ்பாட்டுக்கு வரேன், நீங்க கவலைப்படாதீங்க. ஹலோ சிவா. ஹலோ. வேதாஸ் இன்டர்நேஷனல் பேங்க்ல திருட்டு நடந்திருக்கு. ஒன்னும் இல்ல சிவா, நான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி இருக்க கூடாது. நான் சூப்பர் ஹீரோக்கு கால் பண்றேன். ஹலோ சூப்பர் ஹீரோவா, ப்ளீஸ் வந்து ஹெல்ப் பண்ணுங்க. வேதாஸ் இன்டர்நேஷனல் பேங்க்ல திருட்டு நடந்திருக்கு. உடனே கிளம்பி வாங்க, சீக்கிரம். சார், நம்ம வேதா சிட்டிக்கு எப்பவுமே சூப்பர் ஹீரோ சிவா மட்டும்தான். இந்த புது சூப்பர் ஹீரோ திடீர்னு எங்க இருந்து வந்தாராம்?
நான் சொல்றத கேளுங்க சார். இவன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. எப்பவுமே சிவா தான் சூப்பர் ஹீரோ. கான்ஸ்டபிளே, காலங்கள் மாற மாற காலத்தோட சேர்ந்து நாமளும் மாறணும். ஐயோ! பெரியவங்களையும் நான் ஆக்கிடுவேன் ஜீரோ. என்னோட பேரு தான் சூப்பர் ஹீரோ. இந்த சின்ன பையன் எதுக்காக நம்ம பின்னாலே வந்துகிட்டு இருக்கான்? இப்பதான் நம்ம திருடின பணமும் நம்ம கிட்ட இல்லையே, அப்புறம் எதுக்கு பின்னாலே வரான்? லட்டு சிங் சார், இந்தாங்க. பேங்க்ல இருந்து கொள்ளையடிச்ச பணம் இதுல இருக்கு. தேங்க்யூ சூப்பர் ஹீரோ, தேங்க்யூ வெரி மச். இப்ப மட்டும் நீங்க சரியான நேரத்துக்கு வரலனா அவங்க கொள்ளையடிச்ச பணத்தோட என்னோட வேலையும் சேர்ந்து போயிருக்கும். ஏ சின்ன பையா, எதுக்காக எங்க பின்னாடியே வந்துகிட்டு இருக்க? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. லட்டு சிங் அங்கிள், பேங்க் ராபர்ஸ் இங்க இருக்காங்க. வாவ் சிவா, இங்க நீ திருடங்களை புடிச்சிட்டு வந்துட்ட. இன்னொரு பக்கம் சூப்பர் ஹீரோ இவங்க கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணத்தை என்கிட்ட வாங்கி கொடுத்துட்டாரு. கான்ஸ்டபிளே, இவங்க எல்லாரையும் லாக்அப் குள்ள போடு. எஸ் சார். ஓகே லட்டு சிங் சார், நாங்க கிளம்புறோம். சிவா, கொஞ்ச நேரம் இரு. அந்த சூப்பர் ஹீரோ இவங்க கிட்ட இருந்து எப்படி பணத்தை வாங்கினாருன்னு பாத்தியா? கோடி கணக்குல இவங்க கொள்ளையடிச்ச பணத்தை அவர் தனியாளா இருந்து மீட்டு கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இந்த வேதா சிட்டில இனி எப்பவுமே எங்கேயுமே கிரைம்ங்கிற வார்த்தையே இருக்காது. லட்டு சிங் சார், உங்க சூப்பர் ஹீரோ காணாம போன பணத்தை மட்டும் தான் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஆனா திருடினவங்கள சிவா தானே உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சான். இல்லைன்னா இவங்க வேற எங்கேயாவது திருடுறதுக்கு பிளான் போட்டிருப்பாங்கல்ல. ஓ ரேவா, வா வீட்டுக்கு போலாம். சூப்பர் ஹீரோ அங்கிளோட பவரை யாராலையுமே அடிச்சுக்கவே முடியாது. அந்த ஹீரோவை எனக்கு பிடிக்கவே இல்லைங்க சார். நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்னு எல்லாரும் கோவப்படுறாங்க? எனக்கு ஒன்னும் புரியலையே. பெரியவங்களையும் நான் ஆக்கிடுவேன் ஜீரோ. என்னோட பேரு தான் சூப்பர் ஹீரோ. இந்த சூப்பர் ஹீரோ முகத்துல ஃப்ராடுன்னு எழுதியே ஒட்டியிருக்கேன். ஏன் ரேவா, அவர் உண்மையிலேயே தைரியசாலி. அவர் ஒரு தடவை மட்டும் இல்ல, 2 தடவை வேதா சிட்டிய பிரச்சனையில இருந்து காப்பாத்தி இருக்காரு. இப்ப பப்ளிக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல எந்த தப்பும் இல்லல்ல. He deserves it. சிவா, நீ சொல்றது சரிதான். ஆனா இங்க நடக்கிறது கொஞ்சம் பாரு. எந்த சூப்பர் ஹீரோவும் தான் தான் சூப்பர் ஹீரோன்னு வெளிப்படுத்திக்கிட்டது இல்ல. ரியல் ஹீரோனா யார் தெரியுமா? மத்தவங்க கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கிறவங்க தான். ஆனா இந்த சூப்பர் ஹீரோ கிட்ட எவ்வளவு ஆட்டிடியூட் பாரு. எனக்கு என்னவோ சந்தேகமா தான் இருக்கு. ஆமாமா, எனக்கு அப்படிதான் தோணுது. போதும் போதும் போதும், இன்னைக்கு இவ்வளவு போட்டோஸ் எடுத்தது போதும். இப்போ உங்க சூப்பர் ஹீரோக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போய் ஆகணும்.
இது நல்ல இன்ஃபர்மேஷன் பாஸ். இது உண்மையாலுமே கரெக்டான இன்ஃபர்மேஷன் பாஸ். 1000 டன் தங்கம் இந்த ரயில்வே ட்ராக் வழியா வேதாஸ் எக்ஸ்பிரஸ்ல வரப்போகுது. 1000 டன் தங்கம்மா! நான் ரொம்ப நாளா இந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் தான் இப்ப வேதா சிட்டியோட சூப்பர் ஹீரோவா இருக்கேன். அதனால இப்ப யாருக்கும் என் மேல சந்தேகமே வராது. என்னோட ஆளுங்க எல்லா தங்கத்தையும் அங்க இருந்து ஈஸியா திருடிட்டு போயிடுவாங்க. ஆனா பாஸ், இந்த வேலையை நீங்க தான் செஞ்சு ஆகணும். ஏன்னா அந்த ட்ரெயின்ல ஒரு ஸ்பெஷலான கம்பார்ட்மெண்ட் இருக்கு. அதுக்குள்ளதான் அந்த 1000 டன் தங்கம் இருக்கு. அது உங்களால தான் உடைக்க முடியும். நீ எதுக்குமே கவலையே படாத. என்னோட இந்த கை ரொம்ப பவர்ஃபுல்லான கை. என் கையால ஒரு காரியை நான் தடுத்து நிறுத்திட்டேன். அது ஒரு சாதாரண டோர் தானே, என்னால ஈஸியா திறந்துட முடியும். இந்தா, இத நல்லா சார்ஜ் போட்டு வை. அப்படி இல்லைன்னா இதுல இருந்து ரேஸ் வராது. பப்ளிக் ரொம்பவே அப்பாவியா இருக்காங்க. ஆனா சூப்பர் ஹீரோ நான் கிடையாது. இதோ இந்த கிளவுஸ் தான் அவங்களுக்கு சுத்தமா தெரியல. இதுல இருந்து தான் ரேஸ் வருது. இந்த ரேஸால என்னால எதையும் தடுக்க முடியும். என்ன வேணாலும் பண்ண முடியும். இது ஒரு சயின்ஸோட அற்புதம். இவங்களை பார்த்தா கொள்ளையடிக்க வந்த மாதிரி இருக்கு. போலீஸ்க்கு ஒரு போனை பண்ணிடுவோம். ஹலோ ஹலோ லட்டு சிங் சார், நான் வேதாஸ் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட டிரைவர் பேசுறேன் சார். ட்ரெயினை கொள்ளையடிக்க கொள்ளைக்காரங்க வந்திருக்காங்க. சீக்கிரமா வாங்க சார். ட்ரெயின்ல ஏகப்பட்ட தங்கம் இருக்கு, தெரியும்ல? என்ன? ஹலோ சிவா, வேதாஸ் எக்ஸ்பிரஸ் கொள்ளக்காரங்க வந்து அது வந்து நீ எதுவும் பண்ண வேணாம். நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கிற. நான் உடனே சூப்பர் ஹீரோவை கூப்பிடுறேன். நீ ரெஸ்ட் எடு சிவா, ஓகேவா? ஹலோ ஹலோ சூப்பர் ஹீரோ. ஹலோ லட்டு சிங் சார். சூப்பர் ஹீரோ, வேதாஸ் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல 1000 டன் தங்கம் போய்கிட்டு இருக்கு. அத கொள்ளையடிக்க கொள்ளக்காரங்க சுத்தி வளைச்சிட்டாங்க. நீங்க உடனே அந்த இடத்துக்கு போங்க, சீக்கிரம். ஓ லட்டு சிங் சார், இப்போ நான் என்ன பண்றது சொல்லுங்க. நான் என்னோட ஊருக்கு இப்போ வந்திருக்கேனே. 3 நாளைக்கு அப்புறமா தான் நான் அங்க வருவேன். என்னது 3 நாளைக்கு அப்புறம் தான் வருவீங்களா? நீங்க வரதுக்குள்ள அவங்க ட்ரெயினை கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. என் வேலையும் இங்க என்ன விட்டு போயிடுமே. லட்டு சிங் சார், நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. 3 நாள் சீக்கிரமாவே கடந்து போயிடும். நான் திரும்ப வரும்போது திருடர்களையும் கொள்ளையடிச்ச தங்கத்தையும் உங்ககிட்ட கண்டிப்பா கொண்டு வந்து ஒப்படைப்பேன். நீங்க நிம்மதியா நல்லா தூங்குங்க லட்டு சிங் சார். நிம்மதியாவா? சார், என்ன சார் தூங்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் சென்றீங்க. கொள்ளைக்காரங்க கொள்ளையடிச்சிட்டு போயிட போறாங்க சார். கான்ஸ்டபிளே, சூப்பர் ஹீரோ அவரோட சொந்த ஊருக்கு போயிருக்காராம். 3 நாள் கழிச்சு தான் வருவாராம். நான் இப்ப என்ன பண்றது? சார், நம்ம வேதா சிட்டியோட உண்மையான சூப்பர் ஹீரோ எப்பவுமே நம்ம சிவா மட்டும்தான். பிடாரா, எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் இப்ப சிவாவுக்கு கால் பண்ணி கூப்பிடுறது? இந்த சூப்பர் ஹீரோவால நான் சிவாவை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன் தெரியுமா? என்னால சிவாவுக்கு கால் பண்ண முடியாது. நோ 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 நோ. சார், நீங்க பண்ணலனா பரவாயில்ல. சிவாக்கு நான் போன் பண்ணி பேசுறேன் சார். ஹலோ சிவா. இங்க இருக்கிற எல்லா தங்கமும் என்னோடது. என்னோட தங்கம். அவரோட கையில இருக்கிற ரேஸால அந்த பெட்டியெல்லாம் எடுக்கிறாரு. இந்த மாதிரி சூப்பர் ஹீரோவால மட்டும் தானே பண்ண முடியும். அப்படின்னா நீங்க அந்த சூப்பர் ஹீரோ தானே? இல்ல இல்ல, நான் சூப்பர் ஹீரோ கிடையாது. நான் அவரோட அசிஸ்டன்ட். நான் அவர் கூட இருந்ததுனால இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டேன். சின்ன பையா, நீ முதல்ல இங்க இருந்து போயிடு. ஏன்னா இந்த ட்ரெயின் சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டு பொருள் இல்ல. பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள்.
சிவா, என்னோட பேரு சிவா. ஹலோ லட்டு சிங் அங்கிள். சொல்லு சிவா. அந்த சூப்பர் ஹீரோ இருக்காருல்ல, அவரு தான் உண்மையான கொள்ளைக்காரன். அவர் தான் ட்ரெயினை கொள்ளையடிக்க முயற்சி பண்ணாரு. நான் அவரை புடிச்சு வச்சுட்டேன். நீங்க சீக்கிரமா இங்க வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிடுங்க. சிவா, நீ என்ன சொல்ற? யோ கான்ஸ்டபிளே, வேகமா போயா, அந்த போலியான சூப்பர் ஹீரோவை பிடிக்கணும், போ. இது சூப்பர் ஹீரோவாச்சே. இவன் தான் ட்ரெயின்ல இந்த தங்கத்தெல்லாம் திருட நினைச்சான். வாங்க, அவனை பிடிச்சு அடிக்கலாம். வாங்க வாங்க வாங்க, விடக்கூடாது இவனை. இந்த சின்ன பையனோட கதையை முடிச்சிருங்க. கஷ்டப்பட்டு உருவாக்கின என்னுடைய பிளான இவன் வீணாக்கிட்டான். அட, இவன் சூப்பர் ஹீரோ இல்ல, இவன் ஒரு ஃப்ராடு. அவனை புடி சிவா, விடாத நீ ஒன்னும் சூப்பர் ஹீரோ இல்ல, நீ சூப்பர் ஜீரோ. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இதுதான் இந்த சூப்பர் ஹீரோவோட உண்மையான பவர். இந்த கிளவுஸ்ல இருந்து வர ரேஸால தான் இவர் எல்லா பொருளையும் கண்ட்ரோல் பண்ணிருக்காரு. அங்கிள், இதுக்கப்புறம் உங்களோட ஆட்டம் முடிஞ்சிருச்சு. இப்ப நாம ஒரு குட் ஃபைட் பண்ணலாமா? போதும் சிவா, போதும். இதுக்கு மேல அடிக்காத. பெரியவங்கள கூட ஆக்கிடுவான் ஜீரோ. என் பேரு தான் சூப்பர் ஹீரோ. என் பேரு தான் சூப்பர் ஹீரோ. அவனை விடாதீங்க, அடிங்க அடிங்க, விடாதீங்க. சூப்பர் ஹீரோவா சூப்பர் ஜீரோவா ஆக்குறது எப்படிங்கறத இப்ப நான் இவனுக்கு கத்து கொடுக்க போறேன். சூப்பர் ஜீரோ, இப்போவாது உனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுதா? இந்த வேதா சிட்டிக்கு எத்தனை ஹீரோக்கள் வந்தாலும் எங்களோட சூப்பர் ஹீரோ சிவா தான். சிவா மட்டும் தான். ஹே ஹே. Three cheers for Shiva. Hip hip hooray!